சாந்தி. முரளி டேட் 15/4/2026. பாப்தாதா, மதுபன். இனிய குழந்தைகளே, உங்கள் சுய தர்மம் அமைதி. உண்மையான அமைதி சாந்தி தாமத்தில் கிடைக்கும். இந்த விஷயத்தை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். சுய தர்மத்தில் இருக்க வேண்டும். கேள்வி: எந்த ஞானம் ஒரு தந்தையிடம் இருக்கிறது, அதை இப்போதே நீங்கள் படிக்கிறீர்கள்? பாவம் மற்றும் புண்ணியத்தின் ஞானம். பாரதவாசிகள் எப்போது தந்தையை திட்டுகிறார்களோ அப்போது பாவ ஆத்மாக்கள் ஆகிறார்கள். எப்போது தந்தையையும் நாடகத்தையும் அறிகிறார்களோ அப்போது புண்ணிய ஆத்மாக்கள் ஆகிறார்கள். இந்த படிப்பை குழந்தைகள் நீங்கள் இப்போதே படிக்கிறீர்கள். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒரு தந்தை மட்டுமே என்பது உங்களுக்கு தெரியும். மனிதனுக்கு சத்கதி, அதாவது முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்க முடியாது. பாடல்: இந்த பாவ உலகத்திலிருந்து. ஓம் சாந்தி. இது பாவ ஆத்மாக்களின் உலகம் என்பதை தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பாரதம் புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாக இருந்தது. அங்கே தேவி தேவர்களின் ராஜ்யம் இருந்தது. இந்த பாரதம் சுகதாமமாக இருந்தது. மற்ற எந்த கண்டமும் இருக்கவில்லை. ஒரு பாரதம் மட்டுமே இருந்தது. நிம்மதியும் சுகமும் அந்த சத்யுகத்தில் இருந்தது. அதை சொர்க்கம் என்று சொல்கிறார்கள். இது நரகம். பாரதமே சொர்க்கமாக இருந்தது. இப்போது நரகமாகிவிட்டது. நரகத்தில் நிம்மதி, அதாவது சுகம், சாந்தி எங்கிருந்து வரும்? கலியுகத்தை நரகம் என்று சொல்கிறார்கள். கலியுக கடைசியை இன்னும் மோசமான நரகம் என்று சொல்வார்கள். துக்கதாமம் என்று சொல்வார்கள். பாரதமே சுகதாமமாக இருந்தது. அப்போது இது லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. பாரதவாசிகளின் இல்லற தர்மம் பவித்திரமாக இருந்தது. பியூரிட்டியும் இருந்தது. சுகம், சாந்தியும் இருந்தது. செல்வமும் அதிகம் இருந்தது. இப்போது அதே பாரதம் அழுக்காகி இருக்கிறது. எல்லோரும் விகாரிகளாகிவிட்டார்கள். இது துக்கதாமம். பாரதம் சுகதாமமாக இருந்தது. ஆத்மாக்கள் நாம் எங்கே இருந்தோமோ அது சாந்தி தாமம். சாந்தி அங்கே சாந்தி தாமத்தில் தான் கிடைக்க முடியும். ஆத்மா அமைதியாக அங்கேயே இருக்க முடியும். அதை ஸ்வீட் ஹோம், நிராகாரி உலகம் என்று சொல்கிறார்கள். அது ஆத்மாக்களின் வீடு. அங்கே இருக்கும்போது ஆத்மா அமைதியாக இருந்தது. மற்றபடி எங்காவது காட்டிற்கு போனால் அமைதி கிடைக்காது. சாந்தி தாமம் அதுதான். சத்யுகத்தில் சுகமும் இருக்கிறது, சாந்தியும் இருக்கிறது. இங்கே துக்க தாமத்தில் அமைதி இருக்க முடியாது. அது சாந்தி தாமத்தில் கிடைக்கும். சுகதாமத்திலும் கர்மம் நடக்கும். சரீரத்தால் பாகத்தை நடிக்க வேண்டி இருக்கும். சுகம், சாந்தி இருக்கும் மனிதராக ஒருவர் கூட இந்த துக்க தாமத்தில் இல்லை. இது தாழ்ந்த அழுக்கான தாமம். அதனால்தான் பதீத்த பாவனரை அழைக்கிறார்கள். ஆனால் அந்த அப்பாவை யாரும் அறியவில்லை. அதனால் அனாதைகள் ஆகிவிட்டார்கள். அனாதைகளாக இருக்கும் காரணத்தால் தமக்குள் சண்டை சச்சரவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு துக்க, அசாந்தி, அடிதடி! இதுதான் ராவண ராஜ்யம். ராமராஜ்யம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். ராவண ராஜ்யத்தில் சுகமும் இல்லை, அமைதியும் இல்லை. ராமராஜ்யத்தில் சுகம், சாந்தி இரண்டும் இருந்தன. தமக்குள் ஒருபோதும் சண்டை சச்சரவு செய்ததில்லை. அங்கே 5 விகாரங்கள் இருப்பதே இல்லை. இங்கே 5 விகாரங்கள் இருக்கின்றன. முதலில் தேகாபிமானம் முக்கியமானது. பிறகு காமம், கோபம். பாரதம் சொர்க்கமாக இருந்தபோது இந்த விகாரங்கள் இருக்கவில்லை. அங்கே ஆத்ம அபிமானிகளாக இருந்தனர். இப்போது எல்லா மனிதர்களும் தேக அபிமானிகள்.
தேவர்கள் ஆத்தும அபிமானிகளாக இருந்தார்கள். தேக அபிமான மனிதர் ஒருபோதும் யாருக்கும் சுகத்தை கொடுக்க முடியாது. ஒருவர் பிறருக்கு துக்கத்தையே கொடுப்பார். ஒருவர் லட்சாதிபதியாக, கோடீஸ்வரராக, பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தால் சுகமாக இருப்பார் என நினைக்காதீர்கள். இல்லை, இவை அனைத்தும் மாயாவின் பகட்டு, மாயாவின் ராஜ்யம். இப்போது இதன் அழிவிற்காக இந்த மகாபாரத யுத்தம் முன்னால் நிற்கிறது. இதற்கு பிறகு சொர்க்கத்தின் கதவு திறக்கும். அரை கல்பத்திற்கு பிறகு நரகத்தின் வாசல் திறக்கும். இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. எப்போது பக்தி செய்வீர்களோ அப்போது பகவான் கிடைப்பார் என பாரதவாசிகள் சொல்கிறார்கள். எப்போது பக்தி செய்து செய்து முற்றிலும் கீழே வருவீர்களோ அப்போது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய, அதாவது பாரதத்தை சொர்க்கமாக ஆக்க நான் வரவேண்டியிருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். சொர்க்கமாக இருந்த பாரதம் எப்படி நரகமாக மாறியது? ராவணன் நரகமாக மாற்றினான். கீதையின் பகவானிடமிருந்து உங்களுக்கு ராஜ்யம் கிடைத்தது. 21 பிறவிகள் சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்தீர்கள். பிறகு பாரதம் துவாபர யுகத்திலிருந்து கலியுகத்திற்கு வந்தது. அதாவது இறங்கும் கலை ஏற்பட்டது. அதனால் இப்பதீத்த பாவனரை வாருங்கள் என அனைவரும் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். அழுக்கான மனிதர்களுக்கு அழுக்கான உலகில் சுகம் சாந்தி கிடைக்கவே முடியாது. எவ்வளவு துக்கத்தை பெறுகிறார்கள். இன்று பைசா திருட்டு போனது, இன்று திவாலானார், இன்று வியாதி வந்தது என துக்கமே துக்கமாக இருக்கிறது. இப்போது நீங்கள் சுகம் சாந்தியின் ஆஸ்தி பெற முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். சதா சுகவாசியாக மாற்றுபவர் ஒரு பாபா மட்டுமே. சதா துக்கம் பெற செய்பவன் ராவணன். இந்த விஷயங்கள் பாரதவாசிகளுக்கு தெரியாது. சத்யுகத்தில் துக்கத்தின் விஷயங்கள் இருப்பதில்லை. அங்கே ஒருபோதும் அழுவதில்லை. எப்போதும் சுகமே சுகம். அங்கே தேக அபிமானம், அதாவது காமம், கோபம் போன்ற எதுவும் இருப்பதில்லை. எதுவரை 5 விகாரங்களை தானம் கொடுக்கவில்லையோ அதுவரை துக்கத்தின் கிரகணம் விடாது. தானம் கொடுத்தால் கிரகணம் விலகும் என்று சொல்கிறார்கள் தானே. இந்த நேரம் முழு பாரதத்திற்கும் 5 விகாரங்களின் கிரகணம் பிடித்திருக்கிறது. எதுவரை இந்த 5 விகாரங்களை தானமாக கொடுக்கவில்லையோ அதுவரை 16 கிளைகள் நிறைந்த தேவராக மாற முடியாது. தந்தை அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல். குருவின்றி கதியில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் கதி என்றால் என்னவென்று புரிந்து கொள்ளவில்லை. மனிதர்களுக்கு கதி சத்கதி என்றால் முக்தி, ஜீவன் முக்தி. அதை தந்தை மட்டுமே கொடுக்க முடியும். இந்த நேரம் அனைவருக்கும் சத்கதி கிடைக்க வேண்டும். டெல்லியை புது டெல்லி, பழைய டெல்லி என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்போது புதியதே இல்லை. புது உலகில் புது டெல்லி இருக்கும், பழைய உலகில் பழைய டெல்லி இருக்கும். உண்மையில் யமுனை ஆற்றங்கரை இருந்தது. டெல்லி பரிஸ்தானாக, அதாவது தேவலோகமாக இருந்தது. சத்தியகம் இருந்தது தானே. தேவி தேவர்கள் ஆட்சி செய்தனர். இப்போது பழைய உலகில் பழைய டெல்லி இருக்கிறது. புது உலகில் இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. பாரதவாசிகள் இதை மறந்துவிட்டனர். புது பாரதம், புது டெல்லி இருந்தது. அப்போது அவர்கள் ராஜ்யம் செய்தனர். அப்போது மற்ற எந்த கண்டமும் இருக்கவில்லை. இது யாருக்கும் தெரியாது. அரசாங்கம் இதை கற்பிப்பதில்லை. இது அரைகுறை வரலாறு என்பது அவர்களுக்கு தெரியும். இஸ்லாமியர், பௌத்தர் வந்ததிலிருந்து வரலாறு இருக்கிறது. லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. முழு சிருஷ்டி சக்கரமும் எப்படி சுற்றுகிறது என்பதை தந்தை அமர்ந்தே புரிய வைக்கிறார். பாரதம் சொர்க்கமாக இருந்தபோது தங்க யுகமாக இருந்தது. இப்போது அதே பாரதம் என்னவாகிவிட்டது என்பதை பாருங்கள்.
பிறகு பாரதத்தை வைரம் போல் மாற்றுபவர் யார்? எப்போது நீங்கள் அதிக பாவ ஆத்துமாக்கள் ஆகிறீர்களோ அப்போது உங்களை புண்ணிய ஆத்துமாக்களாக மாற்ற நான் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். இப்படியாக இந்த நாடகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை யாரும் அறியவில்லை. இந்த ஞானத்தை தந்தையை தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது. ஞானம் நிறைந்தவர் தந்தை மட்டுமே. அவர் வந்து கற்பிக்கிறார். ஒரு மனிதர் மற்ற மனிதருக்கு ஒருபோதும் சத்கதி கொடுக்க முடியாது. எப்போது தேவி தேவர்கள் இருந்தார்களோ அப்போது எல்லோரும் ஒருவர் பிறருக்கு சுகத்தை கொடுத்தார்கள். எந்த வியாதியும் வந்ததில்லை. யாரும் நோயாளி ஆனதில்லை. இங்கேயோ எல்லோரும் நோயாளிகள். மீண்டும் சொர்க்கத்தை உருவாக்குகிறார். ராவணன் நரகத்தை உருவாக்குகிறான். இது விளையாட்டு. இதை யாரும் அறியவில்லை. சாஸ்திர ஞானம், தத்துவம், பக்தி மார்க்கம் அது ஒன்றும் சத்கதி மார்க்கம் இல்லை. தந்தை எந்த சாஸ்திரத்தையும் சொல்லவில்லை. இங்கே இருப்பது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். தந்தையை ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் என்று சொல்கிறார்கள். அவர் ஆத்துமாக்களின் தந்தை. நான் மனித சிருஷ்டியின் விதை ரூபம். அதனால் ஞானம் நிறைந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். இந்த மனித சிருஷ்டி வடிவ மரத்தின் ஆயுள் எவ்வளவு? இது எப்படி வளர்கிறது? பிறகு பக்தி மார்க்கம் எப்படி ஆரம்பம் ஆகிறது என்பது எனக்கு தெரியும். குழந்தைகள், உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றுகிறேன். பிறகு நீங்கள் எஜமானர் ஆகிறீர்கள். இந்த ஞானம் உங்களுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கிறது. பிறகு காணாமல் போகிறது. பிறகு சத்யுக திரேதா யுகத்தில் இந்த ஞானத்திற்கு அவசியமே இருப்பதில்லை. இந்த ஞானம் பிராமணர்கள் உங்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. தேவர்களிடம் இந்த ஞானம் இல்லை. எனவே பரம்பரையாக இந்த ஞானம் வர முடியாது. இது குழந்தைகள், உங்களுக்கு ஒரு முறை மட்டும் கிடைக்கிறது. அதனால் நீங்கள் ஜீவன் முக்தி பெறுகிறீர்கள். தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறீர்கள். உங்களிடம் எப்படி அவயங்கள் இருக்கின்றனவோ அப்படி மனம், புத்தி, ஆத்மாவின் அவயங்கள். ஆத்மாவை கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியாக தந்தையே வந்து மாற்றுகிறார். அது சத்யுக திரேதாயுகம் வரை நீடிக்கிறது. பிறகு கல் புத்தி ஆகிறார்கள். இப்போது மீண்டும் நீங்கள் கல் புத்தியிலிருந்து தங்க புத்தியாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் இருந்த தங்க புத்தியில் துரு சேர்ந்து கொண்டே இருந்தது. இப்போது மீண்டும் தங்க புத்தியாக எப்படி ஆவது? ஆத்மா, என்னை நினைவு செய் என்று தந்தை சொல்கிறார். நினைவு யாத்திரையால் நீங்கள் பவித்திரமாவீர்கள். மேலும் என்னிடம் வருவீர்கள். மற்றபடி மனதிற்கு எப்படி அமைதி கிடைக்கும் என்று யார் கேட்கிறார்களோ அவர்களிடம் இங்கே எப்படி அமைதி கிடைக்கும் என்று கேளுங்கள். இது துக்கதாமம். ஏனென்றால் விகாரங்கள் பிரவேசமாகி இருக்கின்றன. இங்கே எல்லையற்ற தந்தையிடமிருந்தே ஆஸ்தி கிடைக்க முடியும். பிறகு ராவணனின் துணை கிடைப்பதால் அழுகிறார்கள். பிறகு தந்தை மூலமாக தூய்மையாக மாறுவதற்கு நொடி நேரம் ஆகிறது. தந்தையிடமிருந்து ஜீவன் முக்தியின் ஆஸ்தி பெறுவதற்கு இப்போது நீங்கள் வந்திருக்கிறீர்கள். தந்தை ஜீவன் முக்தியின் ஆஸ்தி கொடுக்கிறார். ராவணன் ஜீவன் பந்தனத்திலிருந்து சாபம் கொடுக்கிறான். எனவே துக்கமே துக்கமாக இருக்கிறது. நாடகத்தையும் அறிய வேண்டும். துக்க தாமத்தில் யாருக்கும் சுகம், சாந்தி கிடைக்க முடியாது. சாந்தி ஆத்துமாக்கள் நமது சுய தர்மம். சாந்தி தாமம் ஆத்துமாக்களின் வீடு. நமது சுய தர்மம் சாந்தி என ஆத்மா சொல்கிறது. இந்த வாத்தியத்தை, அதாவது சரீரத்தை நான் வாசிக்காமல் அமர்கிறேன். ஆனால் எவ்வளவு நேரம் அப்படியே அமர்ந்திருப்பீர்கள்? கர்மம் செய்தே ஆக வேண்டும். மனிதர்கள் எதுவரை நாடகத்தை புரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை துக்கத்தில் இருப்பார்கள். நான் ஏழை பங்காளன் என்று தந்தை சொல்கிறார். நான் செல்வந்தர்களை ஏழைகளாகவும் ஏழைகளை செல்வந்தர்களாகவும் மாற்றுகிறேன்.
செல்வந்தர் இவ்வளவு உயர்ந்த பதவி பெற முடியாது. ஏனென்றால் செல்வந்தர்களுக்கு இங்கே போதை இருக்கிறது. ஆமாம், அவர்கள் பிரஜைகளில் வருவார்கள், சொர்க்கத்திற்கு நிச்சயம் வருவார்கள். ஆனால் ஏழைகளே உயர்ந்த பதவி பெறுவார்கள். ஏழை பணக்காரர் ஆவார். நான் செல்வந்தர் என்ற தேக அபிமானம் அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் இந்த செல்வம் எல்லாம் மண்ணோடு மண்ணாகும் என்று தந்தை சொல்கிறார். அழிவு ஏற்பட வேண்டும். ஆத்தும அபிமானி ஆவதற்கு அதிக முயற்சி தேவை. இந்த நேரம் எல்லோரும் தேக அபிமானிகள். இப்போது நீங்கள் ஆத்தும அபிமானி ஆக வேண்டும். நாம் 84 பிறவிகளை முடித்துவிட்டோம் என்று ஆத்மா சொல்கிறது. நாடகம் முடிகிறது. இப்போது திரும்பி போக வேண்டும். இப்போது கலியுக கடைசிக்கும் சத்யுக ஆரம்பத்திற்கும் சங்கம யுகம். பாரதத்தை மீண்டும் வைரம் போல மாற்றுவதற்கு ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். இந்த வரலாறு புவியலை தந்தையே சொல்ல முடியும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கியமான சாரம். முதல் பாயிண்ட்டு, தந்தையிடமிருந்து ஜீவன் முக்தியின் ஆஸ்தி பெறுவதற்கு நிச்சயம் தூய்மை ஆக வேண்டும். நாடக ஞானத்தை புத்தியில் வைத்து துக்கதாமத்தில் இருக்கும்போது துக்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, சொத்து, செல்வம் மற்றும் பணத்தின் போதையை விடுத்து ஆத்தும அபிமானியாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், விகாரங்களின் வம்சத்தின் அம்சத்தையும் முடிக்கும் முழுமையான சமர்ப்பண ட்ரஸ்டி ஆகுக. யார் எப்போதாவது பயன்படும் என பழைய சம்ஸ்காரங்களின் ப்ராப்பர்ட்டியை பத்திரப்படுத்தி வைக்கிறார்களோ அவர்களை மாயா ஏதாவது வகையில் பிடித்து கொள்ளும். பழைய ரிஜிஸ்டரின் சிறிய துண்டு பகுதியிலிருந்தும் பிடித்து கொள்ளும். மாயா மிக கூர்மையாக இருக்கிறது. அதன் கேட்சிங் பவர் ஒன்றும் குறைந்தது இல்லை. அதனால் விகாரங்களின் வம்சத்தின் அம்சத்தையும் முடித்து விடுங்கள். கொஞ்சம் கூட எந்த மூலையிலும் பழைய பொக்கிசத்தின் அடையாளம் இருக்கக்கூடாது. அவரையே முழுமையான சமர்ப்பணம், ட்ரஸ்டி அல்லது யாகத்தின் ஸ்நேகி, சகயோகி என்று சொல்வார்கள். ஸ்லோகன்: ஒருவரது விசேஷத்தின் காரணத்தால் அவரோடு விசேஷ ஸ்நேகம் ஏற்படுவதும் பற்றே. அவ்யக்த சைகை: மகான் ஆவதற்கு இனிமை மற்றும் பணிவின் குணங்களை தாரணை செய்யுங்கள். இனிமையே மகத்துவமானது. இதனால் மனம் மற்றும் வாயின் கசப்பு முடிகிறது. கோப அக்னி குளிர்கிறது. பாப்தாதா தனது ஒவ்வொரு குழந்தையையும் குளிர்ந்த தேவதையாக மாற்ற விரும்புகிறார். அதனால் இனிமையின் குணத்தை தாரணை செய்யுங்கள். அப்போது உங்கள் வாயும் இனிக்கும். இனிமையின் குணத்தின் நிறைந்தவர் ஆகுங்கள். யார் உங்கள் தொடர்பில் வந்தாலும் அவரை உங்கள் இனிய சொற்களாலும் சக்திசாலி திருஷ்டியாலும் நிறைக்க வேண்டும். ஓம் சாந்தி.